அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு நான் பார்த்தீங்கன்னா, குரு 12 கட்டத்தில் இருந்தால் என்ன பலன் பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இது என்னுடைய அறிவுக்கும் நூலில் இருக்கும் கருத்துக்கும் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கருத்து. அது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பது இறைவன் கையில் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் குரு ஒரு கட்டத்திலையும் இருக்கக்குள்ள அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த பலன் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஏன்னா சுபகிரகமான குரு ஒரு ஜாதகருக்கு நல்ல பலமாகவும், இப்போ கேந்திரம், திரிகோணம், ஆட்சி, உச்சம் பெற்றிருந்தால் மிக சிறப்பான பலனை தருவார், கருத்தில் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இப்போ நான் என்னுடைய குறிப்புகளை நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பார்த்து அதனுடைய பலனை தெரிஞ்சுக்கிங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ லக்கணத்தில் குரு இருந்தால் தெய்வ அனுகிரகம் உள்ளவராக இருப்பார். விடாமுயற்சி, பிறரை மதிக்கத்தக்க மனிதராகவும் பிறர் இவரை மதிக்கத்தக்க மனிதராக இருப்பார். கல்வியில் சிறந்து விளங்குவார். இவர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார். இவருக்கு அதிகமான புத்தித்தன்மை இருக்கும். குரு லக்கணத்தில் இருந்தால் 5ஆம் பார்வையாக அதாவது குழந்தை பாக்கியம், குலதெய்வ தியானத்தை பார்ப்பார். அதனால் இவர்களுக்கு சிறந்த நல்ல அறிவுத்திறன் உள்ள குழந்தை பிறக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குலதெய்வ ஆசீர்வாதம் முழுதுமாக அவருக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குரு லக்கணத்தில் இருந்தால் 7ஆம் பார்வையாக கலந்திர ஸ்தானத்தை பார்ப்பார். இது இல்லறத்தில் இன்பமும், நல்ல நண்பர்களுடன் கூட்டு வியாபாரம், தொழிலில் ஏற்றம், பேச்சிலே அனைவரையும் வசியம் செய்வார்கள். அடுத்தது குரு லக்கணத்திற்குள்ள 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் உயர்கல்வி யோகம், ஆராய்ச்சி படிப்பு, தகப்பனாருடன் நல்ல உறவு முறை, தகப்பனாருக்கு நல்ல ஆயுள் உண்டு, ஆன்மீக பயணம், வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு போன்ற நல்ல பலன்களை ஜாதகத்துக்கு ஏற்படுத்தி தருவார். பொதுவாக லக்கணத்தில் குரு இருந்தால் எந்த நிலையிலும் போராட்டங்களும் சமாளித்து வாழ்க்கையில் கௌரவமும் புகழும் செல்வாக்கு ஆகியவற்றை பெற்று மன நிம்மதியோடு வாழ்க்கை வாழ்வார்கள். இப்போ குரு இந்த கலந்தரத்து அதாவது திருமண ஸ்தானமான 7ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு மிகுந்த பக்தியுடைய துணை அமையும். அதை கருத்தில் கொள்ளணும். அவங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், இந்த தாம்பயத்தில் ஈடுபாடு குறைவாக இருக்கும். அதை ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொண்டு அவங்க கூட மகிழ்ச்சியான வாழ்க்கை வாங்கணும், கருத்தில் கொள்ளுங்கள். இது குரு லக்கணத்தில் இருந்தால் அதனோட பயன். குரு லக்கணத்துக்கு லான் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு நல்ல யோகமே தருவார். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு அடிப்படையில் வாக்கு, கல்வி போன்ற நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மனிதன் வாழக்கூடிய அத்தனை தகுதியிலும் கொடுக்கக்கூடியது 2ஆம் இடம்தான். அந்த இடத்தில் குரு இருந்தால் மிகவும் சிறப்பு. ஆனால் தனித்து குரு 2ஆம் இடத்தில் கெடுப்பார் என்று ஜோதிட கருத்துக்கள் கூறுகின்றன. ஆனால் குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பணம், வருமானம், பொன்பொருள், ஆபரண சேர்க்கை இது அதிகமாக அவர்களுக்கு, அதாவது ஒரு ஜாதகர் அதிகமான முறையில் அந்த பலனை அவரால் பெற முடியும். குரு 2ஆம் இடத்தில் இருக்கக்குள்ள குரு 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்ப முன்னேற்றம் ஏற்படும்,
அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புண்டு. அதாவது வாய்ச்சொல்லாலே அவர்கள் பிழைப்பார்கள். அதாவது எப்படின்னா ஆசிரியர் தொழில், ஜோதிட நாணம், பட்டிமன்றம், பேச்சாற்றல், பிறருக்கு அறிவுரை வழங்குதல் போன்ற தொழில்களை 2ஆம் இடத்தில் குரு இருப்பது செய்தால் சிறப்பான லாபத்தை பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. குரு 2ஆம் இடத்தில் இருக்கக்குள்ள அவர் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த இடம் சத்ரு ஜெயம், கடன் நிவர்த்தி, ஆரோக்கியம், அரசாங்க உதவி, எதிரி வசியம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும். 7ஆம் பார்வையாக லக்னத்தில் 8ஆம் இடத்தை அதாவது குரு பார்ப்பார். நீண்ட ஆயுள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், முன்னோர்களின் ஆசீர்வாதம், சித்தர்களின் தொடர்பு போன்ற நல்ல பலன்கள் அவர்களுக்கு உண்டாகும். அடுத்து 9ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, அரசியல் முன்னேற்றம், விருதுகள் பெறும் நிலை, பணம் சேமிப்பு ஆகியவற்றை குரு பகவான் அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்குள்ள அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் பதவி, புகழ், ராஜயோக வாழ்க்கை போன்ற உன்னதமான நல்ல பலன்களை அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக தருவார். கருத்தில் கொள்ளுங்க. குரு 2ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. அவங்க ஜாதகத்தில் குரு 2ஆம் இடத்தில் இருப்பது அவங்கள் பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அவங்க பண்ண புண்ணியத்தின் அடிப்படையில் மிக சிறப்பான வாழ்க்கை அவங்க அமையும். கருத்தில் கொள்ளுங்க. குரு 3ஆம் இடத்தில் இருக்கக்குள்ள லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் ராஜகிரகமான குரு இருந்தால் தைரியம் உண்டாகும். எதிரியும் சாதிக்கும் துணிச்சல். வெளியுறத்துக்கு அவர் பார்க்குறதுக்கு கோழையாக தான் தருவார். ஆனால் ஆள் மனதில் துடிப்பும் துணிவும் அவருக்கு அதிகமாகவே இருக்கும். நடப்பவைகளை முன்கூட்டியே அறியும் திறன் அவருக்கு உண்டு. ஆழ்ந்த தியானம் செய்யக்கூடியவர். உள்ளுணர்வில் ஆண் இனம் குறைவாகவும் பெண் இனம் அதிகமாகவும் இருக்கும் ஜாதகர் அவர். கற்பனை ஆற்றல் அவருக்கு அதிகமாக இருக்கும். இதனால் கலை, இலக்கியம், இசை போன்றவற்றில் இவர் அதிகமான ஈடுபாடு செலுத்தி அதில் அதிகமான வருமானத்தை பெறுவார். 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல மனைவி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, உறவினரிடையே நட்பும், வெளி உலக நட்பும், சுற்றத்தாரின் சுகமும், உறவுக்காரர்கள் மிகவும் நெருக்கமாக இவருடன் பழகுவாங்க. 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இருப்பதை பார்ப்பதால் வெளிநாடு செல்லும் யோகம் தகப்பனாருக்கு உண்டு. ஆராய்ச்சி கல்விகள் இவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது. அந்த ஆராய்ச்சியில் சாதனைகள் செய்வது இவர்களுக்கு மிகவும் இறைவனரால் கொடுக்கப்பட்ட வரம். 9ஆம் பார்வையாக 11ஆம் இருப்பதை குரு பார்ப்பதால் அவங்களுக்கு பொருள் சேர்க்கை, தன சேர்க்கை குறைவில்லாமல் கிடைக்கும். மூத்த சகோதரி உறவு முறையில் சிறப்பாக அவங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அவர்கள் மூலம் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இவருக்கு துணையாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 3ஆம் இடத்தில் குரு இருப்பதும் மிகவும் சிறப்பான யோகமே. 4ஆம் இடத்தில் லக்னத்திலிருந்து 4வது இடம் 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவங்களுக்கு நல்ல வீடு, வசதியான வீடு, மனைவி, வாகனம் உள்பட்ட மேல் படிப்பு, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய படிப்பு எல்லாம் சிறப்பாக அவர்களுக்கு அமையும். இவங்க சொந்தமாக சம்பாரித்து சொந்த வீடு எளிதில் கட்டுருவாங்க. அதே போல் சொந்தமாக வாகனம், பொருள் சேர்க்கை இது எல்லாம் அவங்கள சொந்த உழைப்பால் செய்து மிகவும் திறமையான நல்ல வசதியான வாழ்க்கையை இவங்க சிறப்பாக வாழ்வாங்க.
ஆனால் 4வது இடம் என்பது கேந்திராதிபதி தோஷம் என்று கூறுவதால் 4ஆம் இடத்தில் குரு இருப்பதனால அது தாய் ஸ்தானமான தாய் வீடு என்பதனால கேந்திராதிபதி தோஷம் குருவை அவ்வளோ பாதிக்காது. ஜாதகரை குரு ஜாதகரை பாதிக்க மாட்டார். கருத்தில் கொள்ளுங்கள். குரு 4வது இடத்திலிருந்து மிகவும் சிறப்பு. அதாவது குரு 4வது இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு. அதாவது 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், அவருடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் நல்ல பதவி, விருதுகள், மதிப்பு, பாராட்டு, அரசாங்க உத்தியோகம், தெய்வ அனுகிரகங்கள், செல்வாக்கு போன்ற மிக அதாவது அவரை உயர்த்தும் அளவுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அவருக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குரு 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு. அவருக்கு விரயங்கள் குறையும், மோட்சம் கிட்டும், நல்ல உறக்கம் வரும், தெய்வ அருளும் முன்னோர்களும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்திலையும் குரு இருக்குது, மிகவும் சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஒரு ஜாதகப்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று, அவங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும், தெய்வ அருளும் கிட்டும், குலதெய்வம் அனுகிரகம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு இருந்தால் நல்ல கல்வி, செல்வாக்கு, புகழ், பொருளாதாரம் உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வருவார்கள். வியாபார குணம் இருக்கும், சம்பாத்தியம் உயர்ந்த நிலையில் இருக்கும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, அதன் மூலம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுதல், கோவில் கட்டுதல் போன்றவை அமையக்கூடும். அவங்களுடைய அறிவில் அவங்களுக்கு அறிவுள்ள குழந்தைகள் பிறப்பார்கள், உயர்ந்த கல்வி கற்பார்கள் என்பது சாஸ்திரத்தின் கருத்து. குறிப்பாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் கார பாவ நாஸ்தி என்ற ஜோதிட விதி அனுபவத்தில் பாதிப்பை தருவதில்லை. கருத்தில் கொள்ளுங்கள். புத்திரகாரகனாகிய குரு புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் இருக்கக்குள்ள குழந்தைகள் இல்லை என்று ஜோதிட விதிகள் கூறுகிறது. ஆனால் குழந்தை பிறப்பதில் தாமதம் உண்டாயினும் தவிர குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு 100% கண்டிப்பாக உண்டு. பலருக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்து ஆண் குழந்தை பிறந்திருக்குது. நான் பார்த்த ஜாதகத்தில் அது கருத்தில் கொண்டு தான் நான் சொல்கிறேன். மேலும் 5ஆம் இடத்தில் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். இதனால் தகப்பனாருக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு போன்றவை வரும். ஜாதகருக்கு நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மை, அதனால் புதிய கண்டுபிடிப்புகளும் உண்டாகும். அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பொன் பொருள் தன சேர்க்கை இவருக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரம் செய்யும் தொழில் இதில் இவருக்கு அதிகமான லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டு. அடுத்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதால் குரு பகவான் 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதால் நல்ல அழகும் கம்பீரமான தோற்றமும் எதையும் சிந்தித்து தெளிவான முடிவு எடுத்தல் ஆகியவை அமையும். இவரை சுருக்கமாக சொல்லணும்னா மனிதருள் மாணிக்கமாக திகழ்வார். குரு லக்னத்தை பார்ப்பதால் தீர்க்கமான ஆயுள் உண்டு. இவருக்கு முகம் பொலிவாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தில் லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்தில் குரு இருந்தால் தெய்வ அனுகூலம் இல்லாதவர். இந்த 6ஆம் இடத்தை பொறுத்த மட்டும் குரு இருந்தால் அவங்களுக்கு
அதிகப்படியான தீமைகளை செய்வார், கருத்தில் கொள்ளுங்கள். தெய்வ அனுகூலம் இல்லாதவர். தந்தை பெரியோர்களின் ஆதரவு இவருக்கு இருக்காது. சான்றோர்களால் படித்தவர்களால் அவமானம் அவப்பெயர் இவருக்கு ஏற்படும். கடன்படுவார். அதாவது சகோதரர்களால் துன்பப்பட நேரிடும். தனம் அவருக்கு தனம் பொருளாதாரம் இதெல்லாம் இவருக்கு கிடைக்காம நெருக்கடியை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொதுவாகவே 6ஆம் இடத்தில் குரு பிறகுகள் முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது. கடன் அதிகமாகி அடைப்படாமல் தலைகுனிந்து அவமானப்படுதல் போன்ற நிலையை குரு பகவான் ஏற்படுத்திவிடுவார். மேலும் நோய் வருதல், குறிப்பாக புற்றுநோய், சர்க்கரை நோய், மூட்டு வலி, மூல நோய் போன்ற நோய்கள் வரும். வழக்கு, ஜெயில் போன்ற அனுகூலமற்ற பலன்களை ஒரு சிலருக்கு வர வாய்ப்புள்ளது. மேலும் 6ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் சத்ரு ஜெயம், நிதி நெருக்கடி, வேலைவாய்ப்பை இழத்தல், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் பல தொழில் செய்ய வேண்டிய நிலை போன்ற நிலைகளை கொடுத்து வருவார். 7ஆம் பார்வையாக குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த ஸ்தானத்தை பொறுத்த மட்டும் 12ஆம் இடம் அந்த 6ஆம் இடத்தை பார்க்க மிக சிறப்பு. விரயம் குறையும். செலவு கட்டுப்பாட்டத்தில் வைத்துக்கொள்வார். மோட்சம் கிடைக்கும். இருந்தாலும் குரு பார்வை இந்த இடத்தில் விழுவதால் விரயம் அதிகமாகாமல் பார்த்து கொள்வது அவசியம். அடுத்தது 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம், கல்வி, கல்வியில் சிறந்து விளங்குகிறது, குடும்பத்தில் மதிப்போடு இருப்பது போன்றவை இவருக்கு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குரு பகவான் 7ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் கலந்தர ஸ்தானத்தில் இருந்தால் திருமணம், கணவன் மனைவிக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடு உண்டு. 7ஆம் இடமா கொஞ்சம் பாதிப்பான நிலை தான் ஏற்படுத்தும், கருத்தில் கொள்ளுங்க. மனைவி மிகவும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மிகவும் அறிவாற்றல் உள்ளவராக இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனையும் பக்தியும் அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அதிகமாக இருக்கும். இதனால் தாம்பத்திய உறவில் அதிக நாட்டம் தாம்பத்திய சுகத்தில் அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள். 7இல் குரு இருந்தால் கணவனுக்கு கடவுள் பக்தி இருக்கும். திருத்தலங்களையெல்லாம் சுற்றி வருவார். ஜோதிட மந்திர உபசேகம் பெறுவார். மத குருக்களிடம் தொடர்பு இருக்கும். இருந்த போதிலும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆண் பெண் இருபாலருக்கும் இளமையில் திருமணம் நடந்தால் அதன் விளைவாக பிரியக்கூடிய சூழ்நிலையும் இந்த குரு கொடுத்துருவார், கருத்தில் கொள்ளுங்கள். 7இல் இருப்பதால் வெறுப்பு, உணர்ச்சி அற்ற வாழ்க்கை போன்ற அனுகூலமான பலன்களை குரு பகவான் கண்டிப்பாக தருவார். அதனால் இந்த 7இல் குரு இருப்பவங்களுக்கு திருமணத்தை கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணணும். அந்த லேட்டாக பண்ணக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். 7இல் குரு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு அடங்கக்கூடிய கணவன் மனைவி இவங்களுடைய உறவுகளை தான் கொடுப்பார் அவர். குறிப்பிட்டு சொல்லப்போனால் குடும்பத்துக்கு இப்போ பெண்ணாக இருந்தால் குத்து விளக்குன்னுவாங்க. மகாலட்சுமி லட்சணத்தோடு அந்த மனைவி அமைவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதால் லாபம், தனசேர்க்கை, மூத்த சகோதரிகளுடைய உறவுகள் வலுப்பெறும். அவர்களின் அன்பும் ஆதரவும் கடைசி வரை இருக்கும். மனைவியால் பொருள் சேர்க்கை உண்டாகும். வாழ்க்கையில் வளர்ச்சி கடைசி வரை இருக்கும். வாழ்க்கையில் வளர்ச்சி இவங்க காணாக இருந்தாலும் பெண்ணாலும் கடைசி வரை இருக்கும். அடுத்து 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதால் அழகான தோற்றமும் கம்பீரமான உருவமும் கொண்ட ஆணோ பெண்ணோ தெளிவான சிந்தனையும் இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க மிக சிறப்பாக செய்து முடிப்பார்கள். அதுதான் இந்த 7ஆம் இடத்தில் உள்ள குருவுடைய
இது நல்ல மனசு, நல்ல ஆரோக்கியம், நல்ல திறமை உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இல்லற சுகத்தில் ஒண்டி கருத்து வேறுபாடு இருக்கும். அதை கருத்தில் கொள்ளுங்க. 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால் தம்பியுடனான, அதாவது தம்பியோட நட்பு, அதாவது தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்பாங்க. அது பழமொழி. ஏற்ப உடன்பிறப்புகளின் அவங்களுடைய இளைய சகோதரியுடைய உறவு அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இவங்க கஷ்டப்பட்டாலும் இவங்களை வந்து தேடி வந்து இவங்க வானானாலும் அவங்க தேடி வந்து அவங்க உதவுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இது 7ஆம் இடத்தில் இருக்க குருவுடைய சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் எந்த லக்கணமாக இருந்தாலும் வாழ்க்கையில், அதாவது 8ம் கெடுதல் தான் பண்ணுவார். முக்கால்வாசி கெடுதல். அதாவது சிறிது கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரலாம். கருத்தில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் போராட்டம், வறுமை, வருமானத்துக்கு மீறிய செலவு உண்டாகும். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும் குருவால் இவர் ஆணாக இருந்தால் போதைக்கு அடிமைப்படுவார், பெண்ணாக இருந்தால் பொருள் சேர்க்கைக்கு அடிமைப்படுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அடிக்கடி உடலில் வியாதிகள் வந்து சேரும். அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய வியாதி என்ன பார்த்திங்கன்னா, கேன்சர், வயிற்று வலி, சர்க்கரை நோய், ப்ரெஷர் போன்ற தீராத வியாதிகளால் இவங்களுக்கு தவிக்க வேண்டிய சூழ்நிலை, அதாவது மன வருத்தத்தில் இவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் ஜாதகருக்கு துன்பங்கள் வரும்போது கண்டிப்பாக தெய்வீக அனுகரித்தினால் துன்பங்கள் விலகும். அவர் எந்த அளவுக்கு அவங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த துன்பங்கள் வந்து தீங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் விரயம் அதிகமாக உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்கள். 8ஆம் பாகத்தில் இருக்க குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் விரயம் அதிகமாக உண்டாகும். பூர்வ புண்ணியம் பலம் குறைவு. முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அதாவது அவரை கைவிட்டு போகும். நகை பொருள்கள், அதாவது வீட்டில் வேறு எந்த, அதாவது தங்கம் வெள்ளி அதுபோல் நகைங்க இருந்துச்சுன்னா அது அடகு கடைக்கு சென்றே தீரும். அதை மீட்க முடியாமல் அவர் திணறுவார். கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் புண்ணிய, அதாவது இவர் புண்ணியம் செய்து புண்ணிய ஆலயங்களுக்கு சென்று இவங்க முன்னோர்கள் அதை குலதெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும், அதெல்லாம் வணங்கினா கடவுளர்களால் இவருக்கு நடக்கும் கெடு பலன்கள் குறைந்து நல்லது நடக்க எல்லாம், அதாவது அதிகமான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு. அவர் வந்து சின்ன வயதில் நல்ல கல்வி, நல்ல அதை குடும்பம், அதான் அம்மா அப்பா பாசமாக இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா நல்லா வருமானத்தில் இருந்திருப்பார். இவர் கஷ்டம் இல்லாமல் இவர் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். இவர் திருமணம் ஆன பிறகு தான் இவருக்கு இந்த துன்பங்கள்லாம் வரும். கருத்தில் கொள்ளுங்க. இவருக்கு அதாவது இவங்க அப்பா அம்மாவால் தான் இவருக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படும். இவரே சரியாக படிக்கலனாலும், இவர் சரியாக அது ஒரு வேலைக்கு போகலனாலும் அவங்க அப்பா அம்மாவால் இவர் வந்து சிறந்து விளங்குவார். திருமணத்துக்கு முன்னாடி, திருமணம் ஆன அப்புறம் தான் இவருடைய கட்டுப்பாட்டில் அந்த கிரகம் இயங்கும். அப்போ தான் பாதிப்படையார். கருத்தில் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் குரு பகவான் 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால் வீடு, மனைவியின் ஆதரவு இவருக்கு கடைசி வரை இருக்கும். கௌரவம் குறையாது, ஆயுள் உண்டு, மதிப்பு மரியாதை இருக்கும். வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் மனைவி பிள்ளைகளால் இவர் சிறந்த வாழ்க்கை வாழ்வார். கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் இவருக்கு 8ஆம் இடம் போராட்டம் தான். ஆனால் மனைவி ஜாதகம், பிள்ளைகள் ஜாதகம் இது அடிப்படையில் இவர் வாழ்க்கை மாறும். கருத்தில் கொள்ளுங்கள். 8ஆம் இடம் பொறுத்த மட்டும் இவருக்கு, அதான் ஒரு ஜாதகருக்கு போராட்டம் தான். கருத்தில் கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் குரு இருந்தால், எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் மிகவும் சிறப்பானது. 9இல் குரு என்று ஜோதிட பழமொழி ஏற்ப வாழ்க்கை தரம் மாறும். முன்னேற்றம், அதிர்ஷ்டம் தேடி வரும்.
சென்ற இடையெல்லாம் சிறப்பு, உயர்கல்வி பெறுவார்கள். இப்போ இந்த 9ஆம் இடத்தை பொறுத்த மட்டும் இந்த பிஹெச்டி, என்ஃபீல்டு, எம்பிபிஎஸ் போன்ற ஆராய்ச்சி, அதாவது இந்த ஆராய்ச்சி எம்பிபிஎஸ் டாக்டரு, இதை எல்லாம் வெளிநாடில் சென்று அவங்கள் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு 100% அமையும். கருத்தில் கொள்ளுங்க. உயர்ந்த வாழ்க்கை அமையும். பெற்றோர்களிடம் அன்பு பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக 9இல் குரு அதிர்ஷ்டம், செல்வாக்கு, புகழ் போன்றவை உண்டாகும். 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதால் நீண்ட ஆயுள், அழகான தோற்றம், முகவசியம், பேச்சு திறமை போன்ற நல்ல பலன்களை உண்டாக்குவார். அடுத்து 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், ஆசிரியர் தொழில் அமையும், சிலருக்கு அரசியலில் பெரும் செல்வாக்கு அமையும். மேலும் 9ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய இடத்தை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் தேடி வரும், பெரும் தன சேர்க்கை ஏற்படும். வீடு, மனை, வாகனம் போன்றவைகள் இவருக்கு தன்னாலேயே அமையும். குலதெய்வ அருளும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். நல்ல சிறந்த குழந்தை, அதாவது நல்ல கல்வி ஆற்றல் உள்ள குழந்தை பாக்கியம், அதை குழந்தை இவருக்கு பிறக்கும். அவங்களால் இவர் சிறந்த நல்ல உயர்ந்த நிலைக்கு இவர் செல்வார் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி. கருத்தில் கொள்ளுங்க. எனவே 9இல் இருக்கும் குரு மிகவும் சிறப்பான நல்ல பலனை தருவார். யாருக்கு 9ஆம் இடத்தில் குரு இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த நிலையை சென்றடைவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். குரு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இதுக்காக ஜோதிடர்கிட்ட பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த குரு தான். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் பதவி பறிபோகும் என்ற ஜோதிட விதி உள்ளது. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் பதவி பறிபோகும் என்ற ஜோதிட விதி உள்ளது. இது எப்படின்னா, இப்போ நல்ல சிறந்த பதவியில் இருப்பாங்க. கோச்சாரத்தின் அடிப்படையில் அவங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் இல்லை ராசிக்கு 10ஆம் இடத்தில் வரக்குள்ள அவங்க திடீர் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க, அவங்களுடைய வேலை பறி போயிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நம்ம பிறப்பு லக்னத்தில் 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அவங்க பல வேலையில் மாறி மாறி தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். கருத்தில் கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் தான் ஜோதிட சாஸ்திரங்கள் இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. நிரந்தரமான உத்தியோகமோ தொழிலோ இவருக்கு இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அரசு ஊழியராக இருந்தால் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும். ஆனால் ஒரு சிலருக்கு சொந்த தொழில், செல்வாக்கு, பண வசதிகள் கைகூடும். சொந்த தொழில் செய்தால் இவங்களுக்கு செல்வாக்கும் பண வசதியும் கைகூடும். 10இல் குரு இருந்தால் உத்தியோகமோ தொழிலோ இவருக்கு அமைவது மிகவும் கஷ்டம். பணவரவு இவர் கையில் இருக்காது. பிரச்சனைகளோடு தான் இவருடைய வாழ்க்கை நகரும். அதாவது பணத்தால் இவருடைய வாழ்க்கை நகரும். ஆனாலும் அவற்றை சமாளிக்கவும் முடியும். இவர்கள் சகலகலா வல்லவராக இருப்பார்கள். அதாவது வாயாலேயே பிழைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு தொழில் அமைனாலும் வாயாலேயே பிழைத்துக் கொள்வார்கள். ஜோதிடம், கலை, இலக்கியம், இசை போன்ற ஏதேனும் ஒன்றை இவர்கள் தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி தொழிலாக செய்தார்கள்னா அவங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். அதே போல் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு இருக்கும். மேலும் 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தன சேர்க்கை, பட்ட படிப்பில் யோகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, பேச்சு திறமை, உயர்ந்த பதவி, செல்வாக்கு போன்ற நன்மையான பலன்கள் இவருக்கு உண்டாகும்.
அடுத்து 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் இவர் பிறக்கக்குள்ளேயே வசதியான வீட்டில் பிறந்திருப்பார். அவங்க அப்பா அம்மாவால் நல்ல செல்வாக்காக வளர்ந்துருப்பார். இவருக்கு திருமணம் ஆன பிறகு தான் இவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தாய் வீட்டில் இருக்குள்ள வீடு வாகனம் சுக வாழ்க்கை பொருளாதாரம் அவருக்கு என்றைக்குமே குறையாது. அப்பா கிட்டேருந்து பாக்கெட் மணி வாங்கிப்பார், கருத்தில் கொள்ளுங்கள். அவர் தாய் வீட்டில் இருக்க மட்டும் அவர் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இவருக்கு கடன் தொல்லை அதிகமாக ஏற்படும். நண்பர்களால் ஏமாற்றப்படுவார். அதாவது நண்பர்களால் ஏமாற்றப்படுவார் என்று எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஏமாத்துறாங்க வச்சுங்க, அதை இவர் புரிஞ்சுக்கின்னு இவர் தெளிவாகிடுவார். அப்படி கடன் கொடுத்தாலும் நண்பர்களிருந்து அது அதான் மிக விரைவில் அவருக்கு வந்துடும். ஆனால் இவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நலை குறைவு இவருக்கு அடிக்கடி ஏற்படும். எனவே இவர் பொது வாழ்வில் 10இல் குரு இருப்பது பாதிப்பை தந்தாலும் சில விஷயங்களில் நல்ல எப்படின்னா நல்ல பலன்களை தரக்கூடியதாக தான் அமையும். ஆனால் 160% கெடுபலன்கள், அதாவது பணவரியம் இவருடைய தசாபுத்தியின் அடிப்படையில் அவர் அந்த வாய்ஜாலத்தின் அடிப்படையில் பிழைத்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது, கருத்தில் கொள்ளுங்கள். 11ஆம் இடத்தில் குரு இருந்தால் 11ஆம் இடத்தில் குரு இருப்பது இந்த குரு இருக்கக்கூடிய இடத்திலேயே மிகவும் சிறப்பான இடம் 11ஆம் இடம் தான், கருத்தில் கொள்ளுங்கள். எந்த ஒரு ஜாதகருக்கு 11ஆம் இடம் மிகவும் சிறப்பாக, அதாவது 11ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவங்க வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாகவும், அதாவது முதலமைச்சர் பிரதமர் கோட்டீஸ்வர யோகம் இது எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் குரு இருந்தால் நடக்கும். அவருடைய பேச்சை எல்லோரும் மதித்து நடப்பாருங்க. அதுதான் இதுடைய இந்த இடத்துடைய சிறப்பு. இவருக்கு புதையலுக்கு இருக்கக்கூடும். தகுதி தராரம் பார்த்தே கடன் கொடுப்பார். சாமர்த்தியமாக வசூல் செய்வார். மூத்த சகோதர உறவும் ஆதரவும் கிடைக்கும். நடப்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்வார். வாழ்க்கையில் வீடு மனை சுபபோக அந்தஸ்து கௌரவம் போன்றவை ஜாதருக்கு சிறப்பாகவே அமையும். நல்லவர் என்று பெயர் எடுப்பார். பொதுவாக 11இல் குரு இருந்தால் அதிர்ஷ்டசாலி என்றுதான் பொருள். அடுத்து 11இல் குரு இருந்தால் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் பேச்சில் வல்லமை உண்டாகும். கீர்த்தி தைரியம் இளைய சகோதரர்கள், அதாவது இவருக்கு அதிகப்படியான பெண் தொடர்பு இருக்கும். பொன் பொருள் போன்றவை அதிகமாக பெறுவார். தைரியம் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான, அதாவது வாழ்க்கையில் முன்னேற இவருக்கு வழி கிடைக்கலனாலும் அது தன்னால் கிடைக்கும். அதாவது சிறு யோகமும் இவருக்கு பெரிய யோகமாக ஆக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். 11இல் குரு இருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இவருக்கு திருமணம் ஆனவுடனே புத்திர பாகம் மிக விரைவில் அமைந்துவிடும். புத்திரர்களால் மிகவும் மதிப்பும் மரியாதையும் பெறுவார். புத்திரர்கள் நல்ல அறிவுத்திறன் படைத்தவர்களாகவும் வெளிநாட்டில் சென்று கல்வியும் சரி தொழிலும் சரி அங்கேயே குடியேற தன்மையும் பெறக்கூடிய அற்புதமான பிள்ளைகள். அந்த 11இல் குரு இருந்தால் அவர்களுக்கு மிக சிறப்பாக அமைவார்கள், கருத்தில் கொள்ளுங்கள். 11இல் குரு இருந்து 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்தால் இவங்களுக்கு மனைவி அமையக்குள்ள இதை ஆன்மீக சிந்தனையில் இருக்கக்கூடிய மனைவி தான் அமைவாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும், தாம்பத்திய விஷயத்தை பொறுத்த மட்டும் அதில் குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். இல்லை இவங்களுக்கு ஒரு 40 வயசு 45 வயசு இல்லை 50 வயசு ஆகிடுச்சுன்னா 2 பேருமே பிரிச்சுடுவார்னா விவாகரத்தாகி வீட்டை விட்டு போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே பிரிச்சுடுவார். இந்த 11இல் குரு இருந்தால் இந்த பிரச்சனை ஆனால் கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த பதிவை பார்க்குறவங்க உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். அது நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் ஜாதகம் பார்த்த அடிப்படையில்
குறிப்புகள் ஒரு ஜாதகத்திலிருந்து எடுத்து அதன் அடிப்படையில் நான் எழுதி அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறதும் கரெக்டு சொல்கிறது. நம்ம பார்த்துற அனுபவத்தின் அடிப்படையில் எடுத்தால் தான் குறிப்புகள் முழுமையாக பயன்பெறும். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட புக்குகள் இருக்குது. ஆனால் எல்லா புக்குலையும் போட்டப்பட்ட கருத்துக்கள் 100% இல்லை, 50% நடைமுறை வாழ்க்கையில் வருவதில்லை. அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகரின் அந்த ஜாதகரின் கட்டத்தை ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து முடிவெடுத்தால் மட்டும்தான் சிறப்பான பலனை நாம் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் தான் நான் இப்போ சொல்லினுக்கிறேன். இது 11ஆம் இடத்தில் குருவை பொறுத்த மட்டும் 90% அவங்களுக்கு நல்லதே நடக்கும், 10% மைனஸ் ஆகும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா 100% எந்த மனிதனுக்குமே நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவங்களுக்கு அமைதியான, அதாவது ஜாதகருக்கு அமைதியான தூக்கம், ஆன்மீகத்தில் அதிக ஞானம் எளிதில் கைகூடும். இவங்க அடிக்கடிக்கு தீர்த்த யாத்திரை பயணம் வயது ஆவறதுக்கு முன்னாடியே செல்வாங்க. 12இல் குரு இருந்தால் வெளிநாடு சென்று அங்கேயே தங்கி படித்து அங்கேயே வேலை தேடி அங்கேயே அதாவது இருப்பிட சான்றிதழ் வாங்கி அங்கேயே அமையக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 12ஆம் இடமான மீனம் கடல் ராசியாகவும் உபயராசினா சொல்லிருப்பேன் ஏற்கனவே. இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இது உபயராசி. இது எப்படி வரும்னா காற்று ராசி, அதாவது வெளிநாடுக்கு போய் படிக்கக்கூடிய ராசி. இப்போ மீனம் கடல் ராசினாலும் கடலில் தாண்டி வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை வரும். காற்று ராசினாலும் ஃப்ளைட்டில் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் குரு அங்கே அந்த இடத்துல ஆட்சி பெற்றும் அமைந்திருப்பார். சுக்கிரனுக்கு அந்த வீடு உச்ச வீடாக வரும். அதனால் மிக விசேஷமான நல்ல பலன்களை இந்த ஜாதகருக்கு இவங்க சுப பலனாக செய்வார்கள். இந்த ஜாதகரை பொறுத்த மட்டும் மோட்சம் இவர் மோட்ச நிலையை மிக எளிதில் அடைஞ்சிடுவார். குரு பகவான் 12ஆம் இடத்தில் உள்ள, அதாவது குரு 12இல் இருந்தால் குரு பகவான் 5ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் மூல சொத்து, சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்த இடம் இதெல்லாம் தாய் மூலியமாக இவருக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இவர் ஆராய்ச்சி கல்வி கற்றார்னா நன்றாக படிப்பார். வீடு, நிலம் முதலியவை வாங்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு கற்ற கல்வியால் வருமானம் வரும். அடுத்து 12ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் சில நேரங்களில் சில ஜாதகர்களுக்கு விபத்து, உடல்நிலை சோர்வு, இப்போ அடிபட்டு பெட்டில் படுக்கிறது இது போல் சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். அதனால் இந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 12இல் குரு இருந்தால் வண்டி வாகனத்தை செல்லும்போது மிகவும் கவனமாக தான் செல்லணும். கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு இது போல் உடல் வியாதிகள், விபத்து இது போல் இதுகளை அவங்க தவிர்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதால் அவங்களுக்கு ஆயுள் கூடும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடம் புதையல். திடீர் அதிர்ஷ்டம்னா இப்போ பங்காளி முறையில் அவங்களுக்கு வாரிசே இருக்காது, இவங்களுக்கு சொத்து கிடைக்கும். சொத்து இவங்களுக்கு கை விட்டு போனாலும், இப்போ ஏதோ பிரச்சனை இல்லை, அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க, இப்போ காதல் திருமணம் பண்ணி சொத்து கைவிட்டு போனாலும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா காலத்துக்கு போனால் சொத்து தன்னால் இவர் தேடி வரும். அந்த சிறப்பு இந்த 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு சொத்து இழந்தாலும் தன்னால் தேடி வர சிறப்பு இவங்களுக்கு 100% உண்மை. கருத்தில் கொள்ளுங்கள். இவங்களுக்கு துன்பங்கள் வரும்போதெல்லாம் தெய்வத்தை நினைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கினா இவங்களுக்கு அந்த துன்பங்கள் 100% விளங்கிடும். இவங்களை காப்பாற்றுறதே
குலதெய்வமோ இஷ்ட தெய்வம் தான், அதை கருத்தில் கொள்ளணும். 12ஆம் இடம் என்பது குரு பகவான் அமையக்குள்ள அந்த இடம் மோட்ச நிலையை அடையும். இவங்க அடுத்த பிறவியில் மனித பிறவி, அதாவது மனித பிறவி எடுக்காமல், அது எப்படி சொல்கிறதுனா, இவங்க மோட்ச நிலை அடைஞ்சிருவாங்க. அடுத்த பிறவி என்பது இவங்களுக்கு கிடையாது. 12இல் குரு இருந்தால் அவங்க மோட்ச நிலை தான் அடைவாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இது குரு ஒரு கட்டத்திலையும் இருந்தால், அதான் லக்கணத்திலேருந்து 12 கட்டமும் இருந்தால் ஒரு இடத்துக்கும் இந்தந்த பலன்தான், கருத்தில் கொள்ளுங்கள். என்னை பொறுத்த மட்டும் இது நூலிலையும் நான் பார்த்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் என்னால் தயாரிக்கப்பட்டது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்ததுன்னு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கருத்துக்கள் எப்படி இணையுது, எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பதிவு கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துக்கும் ஒரு பதிவாக சொன்னால் அது சரிப்பட்டு வராது. அதனால் எனக்கும் பேசுறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த பதிவை முழுதாக சொல்லிடணும் சொல்லி தான் நான் இந்த பதிவை, அதான் எப்படின்னா கருத்துக்களை நான் பார்த்து குறிப்பிட்டு நான் இப்போ தெரிவிச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்ததுன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.